மிதுன ராசி, திருவாதிரை நட்சத்திரம். இது ராகுவோட நட்சத்திரம். தசா காலங்கள் 18 வருடம். என்னோட கணக்குப்படி 10 வருடத்தை நான் கணக்கில் எடுத்துக்கிறேன். உங்கள் சுய ஜாதகத்தில் என்ன தசா புத்தி இருப்பு இருக்கோ அதை நீங்கள் கணக்கில் வச்சுங்க. 10 வயசு வரைக்கும் ராகு தசை நடப்பில் வந்தால் பிறகு 16 வருடங்கள் குரு தசை. 10 + 16 26. 26 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். குரு பயிற்சியான பிறகும் சனி பயிற்சியான பிறகு கூட இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு கடந்த காலங்களாக நிறைய கஷ்டங்கள், தொழில் ரீதியாக தொழில் முடக்கம், வேலை பாதிப்பு, பொருளாதார தட்டுப்பாடு, இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் தசாபுத்தி பாதிப்புகள். ஏன்னா குரு பயிற்சி ஆகிருக்கு, எந்த வித மாற்றமும் கிடையாது. சனி பயிற்சி ஆன பிறகு கூட எந்த வித மாற்றமும் இல்லை. போன வருஷம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கூட பெருசாக முன்னேற்றம் இல்லை. ஏதோ ஒரு வகையில் மாற்றங்கள் வந்துட்டு போன மாதிரி இருக்க தவிர நிலையான மாற்றங்கள் இல்லை, பெரிய அளவில் மாற்றம் இல்லை. அதனால் இந்த பயிற்சிகளான பிறகு கூட ஏன் மாற்றங்கள் இல்லை, உங்களுக்கு ஏன் நல்ல டைம் வரலை அப்படின்னா தசாபுத்தியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள். படிக்கக்கூடிய காலங்களில் அந்த குரு தசையில் இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், ஏகப்பட்ட மனக்குழப்பங்கள். ஏன்னா குரு பகவான் அப்படிங்கிறது இந்த ராசிக்கும் இந்த லக்னத்துக்கும் நன்மை செய்யாது. அதிகப்படியான மனக்குழப்பங்கள், மன உளைச்சல்கள். குரு தசையில் 16 வருடங்கள், முதல் 10 வருடங்கள் ஒரு நல்ல பலன்கள் கண்டிப்பாக கொடுத்துரும். இந்த இளவயது காலகட்டத்தில் ஒரு 7.5 வந்தால் கூட நல்லா இருக்கும். பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்களில் தான் உங்களுக்கு கெடு பலன்கள் அதிகமாக இருக்கும். அதுலேயே 7.5 வந்துச்சுனாக்கா சொல்லவே தேவையில்ல, சொல்ல முடியாத துயரங்கள். படிக்கிற காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்பு தேடக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, திருமணம் செய்யக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, திருமணத்துக்காக முயற்சி பண்ணக்கூடிய இடத்துல இருந்தாலும் சரி, குரு தசை அப்படிங்கிறது ஒரு சில பேருக்கு 33 வயசு வரைக்கும் கூட வரலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் ராகுவோடைய தசை 17 வருடங்கள் தசா இருப்பு இருந்துச்சுன்னு வச்சிங்களேன், உங்களுக்கு 34 வயசு வரைக்கும் குரு தசை நடப்பில் வரும். என்னோட கணக்குப்படி தான் நான் 26 எடுத்திருக்கேன். உங்களுடைய கணக்கு என்னவோ, தசாபுத்தி என்னவோ அதை நீங்கள் மைண்டில் வச்சிங்க. இந்த 34 வயசு வரைக்கும் கூட இருக்கிறீங்கன்னு வச்சிங்களேன், என்னோட கணக்குப்படி 26 ஒரு குருதசை ஃபுல்லாகவே எந்த வயது காலகட்டத்தில் இருந்தாலும் சரி, பின்னாடி வரக்கூடிய 6 வருடங்கள் மிகப்பெரிய கெடுபலன்கள் உண்டு. அதில் அஷ்டம சனி வந்தாலும் 7.5 சனி வந்தாலும் அதை விட கொடுமையான கெடுபலன்கள் உண்டு. அது ஒரு சில லக்கணங்களுக்கு மட்டும். நீங்கள் எந்த லக்கணம் அப்படின்னு தெரியாது. இது பொது பலன். இந்த கிரக பயிற்சிகளுக்கு பிறகு, அதாவது சனி பயிற்சிக்கு பிறகு, ராகு கேது பயிற்சிக்கு பிறகு, குரு பயிற்சிக்கு பிறகு ஏதோ ஒரு மாற்றங்களை தருமா அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு, இது வரைக்கும் மாற்றங்கள் எதுவுமே தரலை அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களுக்கு தான் இந்த வீடியோ. இந்த மாற்றங்கள் ஏன் வரலை அப்படிங்கிறதுக்காக ஒரு விளக்கம். தசாபுத்தி ரீதியாக படிப்பில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கும். இப்போ வேலை வாய்ப்பில் கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுத்துருக்கும். இந்த வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது இந்த வருடத்தில் ஒரு நல்ல பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருடம், அதாவது 2024 முடியறதுக்குள்ளவே நல்ல ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கலாம். குருவுடைய நகர்வுகள் நல்லா இருக்குது. 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். உங்களுடைய டைமுக்கு வீட்டில் யாருன்னா வீடு கட்டுவாங்க, உங்களுடைய டைமுக்கு உங்கள் வீட்டில் ஒரு வீடு கட்டுறதுக்கு உண்டான அமைப்புகளை கொடுக்கும். சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும். யாருக்காவது திருமணம் பண்ணி பார்க்குறது, இப்போ சகோதர சகோதரிகளுக்கு திருமண ஏற்பாடுகள், இது மாதிரி சுப விசேஷங்கள் அதிகமாக நடக்கிறது இந்த காலகட்டங்கள் நடக்கும். 26 வயசுக்கு மேலே 45 வயசு வரைக்கும் சனி தசை. ராஜகிரக தசைகள் சொல்லக்கூடிய ராகு தசை, குரு தசை, சனி தசை, அடுத்து புதன் தசை, இந்த 4 தசை அட்டன் பண்ணாலே போதும் உங்களுக்கு வயசாகிடும். கிட்டத்தட்ட ஒரு 50 வயசுக்கு மேலே ஆகிடும். 50 வயசு 55 வயசு வரைக்கும் வந்துடும். இந்த ராஜகிரக தசைகள் சொல்லக்கூடிய குரு தசை, சனி தசை, புதன் தசை, ராகு தசை அப்படிங்கிறது இந்த நட்சத்திரத்துக்கு எத்தனை வருஷம் தசா இருப்பு அப்படின்னு தெரியாது. இந்த 3 தசைகளில் ஒரு தசைகள் உங்களுக்கு நல்ல சுபத்துவம் பெற்று தசை நடத்துச்சுனாவே, ஒரு கிரக தசைகள் நல்ல சுபத்துவமாக இருந்து சுப தொடர்பில் இருந்து தசை நடத்துச்சுன்னா உங்கள் லக்னத்துக்கு அந்த அளவுக்கு வளர்ச்சிகளை கொடுத்துரும். 3 தசைகளுமே உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்குமா அப்படின்றது கண்டிப்பாக கேள்விக்குறிதான். அதனால் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் கடுமையான போராட்டம், நிறைய போராட்டங்களை பார்த்துருப்பீங்க, நிறைய கஷ்டங்களை பார்த்துருப்பீங்க, சரியான வேலை வாய்ப்பு அமைஞ்சிருக்காது,
சரியான தொழில் அமைஞ்சிருக்காது, போகிற இடத்துல எல்லாமே பிரச்சனை, பெண்களால் பிரச்சனை, ஆண்களுக்கு பெண்களால் பிரச்சனை, பெண்களுக்கு ஆண்களால் பிரச்சனை, மேல் படிப்பு படிக்க முடியாமல் நிறைய கஷ்டப்படுறது, திருமண வாழ்க்கை அதில் வந்து கணவன் மனைக்குள்ளே நிறைய கருத்து வேறுபாடு. இந்த சனி தசையில் இதே திருவாதிரை நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் திருமணமாகி உடனே பிரிஞ்சிருக்காங்க, பிரிஞ்சு சேர முடியாத சூழலை கொடுத்துருக்கு. 45 வயசு வரைக்கும் சனி தசை என்னோட கணக்குப்படின்னு வச்சுக்கலாம். ஒரு 50 வயசு வரைக்கும் கூட உங்களுக்கு சனி தசை நடப்பில் வரலாம். இப்போ இந்த சனி தசை ஃபுல்லாகவே நீங்கள் கடந்து போனால் மட்டும்தான். இந்த தசை அப்படிங்கிறது ஆணுக்கு பெண் தொடர்புகளை அதிகமாக கொடுக்காது, பெண்ணுக்கு ஆண் தொடர்புகளை அதிகமாக கொடுக்காது. விதிவிலக்கு உண்டு, எல்லாத்துக்குமே நிறைய கஷ்டங்களை கொடுக்கும். நீங்கள் யார் கூட போய் சேர்ந்து நீங்கள் திருமண வாழ்க்கையை ஏற்படுத்திக்கிட்டால் கூட மனசளவில் லவ், மற்றபடி வேறு தவறான தொடர்புகளில் இருந்தீங்கன்னா கூட எல்லாமே நெகட்டிவாக தான் இருக்கும், எல்லாமே சரியில்லாத ஒரு நபராக தான் இருப்பாங்க. உங்களுக்கு செட் ஆகாத ஆள் கூட தான் நீங்கள் நிறைய பயணம் பண்ணக்கூடிய காலங்களாக இருக்கும் இந்த சனி தசை காலங்கள். இது எல்லாருக்குமே இல்லை, ஒரு சில லக்னங்களுக்கு அவயோகத்தில் இருந்து சனி பகவான் தசை நடத்துச்சுனாக்கா, சுக்கிரனோட தொடர்பில் இருந்து தசை நடத்துச்சுனாக்கா இது மாதிரியான பலன்களை இந்த சனி பகவான் கொடுத்துரும். இடையில ஒரு அஷ்டம சனி வந்திருக்கு. அஷ்டம சனி சொல்லவே தேவையில்லை, கிட்டத்தட்ட 2.5 வருஷம் அஷ்டம சனி, இப்போ ஒரு வருஷம் 3.5 வருஷமாக சனி தசை மேலே ஒரு அஷ்டம சனி வந்துச்சுனாக்கா 7.5 வருடங்கள் 7.5 சனி என்ன பண்ணுமோ அதை வந்து 2.5 வருடத்தில் பண்ணி முடிச்சிடும். அஷ்டம சனி அப்படின்னு சொல்லக்கூடிய 2.5 வருட காலங்களில் மொத்த கஷ்டத்தையும் அந்த 2.5 வருஷத்தில் முடிச்சிடும். அப்போ பார்த்துங்க எவ்வளோ பெரிய கஷ்டம் அப்படின்ட்டு. எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை. அஷ்டம சனி காலங்களில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு, இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்போ அஷ்டம சனி இல்லை, அஷ்டம சனி முடிஞ்ச பிறகும் உங்களுக்கு இந்த கஷ்டங்கள் தொடருது, இன்னும் திருமண வாழ்க்கையில் சேர்ந்து வாழலை, திருமணத்தில் வந்து அடுத்த திருமணம் நடக்கலை, நிறைய பிரச்சனைகள் சந்திக்கிறீங்க அப்படின்னாக்கா சனி வக்கர காலங்கள் அப்படிங்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு ரிலீஃப்னு சொல்லிக்கலாம். ஏன்னா பாகிஸ்தானத்தில் சனி இருந்தாலும் தசை நடத்தக்கூடிய கிரகம் சனி தசை அப்படின்றதுனால ஓரளவுக்கு ரிலீஃப்னு சொல்லிக்கலாம். இப்போ தொழில் முடக்கமாக இருந்தால் கூட தொழிலில் கொஞ்சம் ஓரளவுக்கு மாற்றத்தை பார்க்கலாம், வேலை மாற்றங்கள் உண்டு, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தீரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு சில பேருக்கு டைவர்ஸ் கிடைக்கும், ஒரு சில பேருக்கு வந்து மறு திருமணம் நடக்கும், இதெல்லாம் ஒரு சில மாற்றங்களை பார்க்கலாம். இந்த வக்கரமாக இருக்கக்கூடிய காலங்களே சரி, வக்கர நிவர்த்தியான பிறகு கூட சரி. ஏன்னா வக்கர நிவர்த்தியான பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா கும்பராசி பூரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து சனி பகவான் ட்ராவல் பண்ணக்கூடிய காலம். அந்த சனி ட்ராவல் பண்ணக்கூடிய நட்சத்திரம் இருக்கு இல்லையா, பூரட்டாதி நட்சத்திரம், இது குருவோட நட்சத்திரம். இந்த குருவோட நட்சத்திரத்தில் எந்த கிரகம் இருந்தாலும் சரி பெருசாக கஷ்டங்களை கொடுக்காது. அப்போ சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஓரளவுக்கு பரவாயில்ல, ஓரளவுக்கு அப்படியே தொடரும். அடுத்த சனி பயிற்சி வரைக்கும் கிட்டத்தட்ட 2025 முடிகிற வரைக்கும் உங்களுக்கு நல்லாவே இருக்குது அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த சனியோட தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுப விரயங்களை அதிகமாக கொடுக்கும், செலவுகள் சுப செலவுகள் தான் கொடுக்கும் இந்த சனி தசையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு. 45 வயசுக்கு மேலே 62 வயசு வரைக்கும் புதன் தசை, ராசியாதிபதி தசை, 4ஆம் அதிபதி தசை. 4ஆம் அதிபதி தசை அப்படிங்கிறதுனால இது யோக தசைன்னு கூட சொல்லிக்கலாம். இதில் வந்து நீங்கள் பெரும்பாலும் சனி தசையில் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அந்த அளவுக்கு புதன் தசையில் நல்லா சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலம்னு சொல்லலாம். உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் அப்படின்னா கூட அது புதன் தசையினால் கிடையாது. ஏன்னா புதன் தசை அப்படிங்கிறது ராசியாதிபதி தசை, லக்னாதிபதி தசை, இந்த ராசிக்கு நல்ல தசை அப்படின்னு சொல்லிக்கலாம். குருவுடைய நகர்வுகள் தான் உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்குது. விரயத்தில் குரு, சுப குரு விரயத்தில், இவர் அவயோகர் தான் இருந்தாலும் உங்களுக்கு நல்லது நடக்க விட மாட்டார். ஒரு கடன் வாங்குறீங்க அப்படின்னாக்கா அந்த கடன் சுப கடனாக இருக்கும், வீட்டுக்கு தேவையானது கொடுத்துடலாம், நமக்கு ஒரு வருமானம் வருது, ஒரு அமௌண்ட் வருது, அதை எப்படியாவது கொடுத்துடலாம், பைசல் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி கொடுக்கும், அதையும் கொடுத்துருவீங்க. இப்போ ஒரு கடன் கொடுக்குது இந்த குரு பகவான் அப்படின்னாக்கா அந்த கடனை உடனடியாக அடைக்கக்கூடிய வந்துடும், அந்த வழி வந்துடும் உங்களுக்கு. திருமணத்துக்காக, ஒரு தொழிலை மாற்றுறது, ஒரு இடத்த மாற்றுறது, ஒரு பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணுறது, எல்லாமே இப்படி தான் கொடுக்குமே தவிர மறைமுக வருமானத்தை கொடுத்து இப்போதைக்கு கடன் வாங்கி பண்ணலாம், அதை நம்பி கடன் வாங்கி பண்ணலாம், கண்டிப்பாக அந்த வருமானம் வரும், கொடுத்துருவீங்க. இப்படி தான் இந்த சுப விரயங்களை தான் அதிகமாக கொடுக்கும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த புதன் தசைங்கிறது. 62 வயசுக்கு மேலே 69 வயசு வரைக்கும் கேது தசை. புதன் தசைக்கு என்ன பலன்களை சொன்னனோ அத்தனை பலன்களும் கேது தசைக்கு எடுத்துக்கலாம். ஏன்னா கேதுங்கிறது புதனோட வீட்டில் இருக்குது, கேது பகவானை இயக்கக்கூடிய கிரகம் புத பகவான்.
வண்டி வாகன சேர்க்கை, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, பழைய நிலத்தை விற்றுட்டு புது நிலம் வாங்குறது, பழைய இடத்த விற்றுட்டு புதுசாக வாங்குறது, வீடு கட்டக்கூடிய யோகத்தையும் ஒரு சில பேருக்கு கொடுக்கும். நல்ல அனுபவங்களை கொடுக்கும். நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கொடுக்கும். இது வரைக்கும் மதிப்பு மரியாதை இல்லாமல் இருப்பீங்க, நிறைய மதிச்சிருக்க மாட்டாங்க, நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருப்பீங்க இந்த அஷ்டம சனி காலகட்டத்தில். இப்போ அஷ்டம சனி இல்லை, முடிஞ்சு 1 வருஷம் ஆகுது. ஓரளவுக்கு மாற்றங்களை இந்த கேது தசையில் இருக்கக்கூடிய நபர்கள் பார்க்கலாம். 69 வயசுலேருந்து 89 வயசு வரைக்கும் சுக்கிரதசை. சுக்கிரதசை நடக்கக்கூடிய நபர்கள், சுக்கிரன் அப்படிங்கிறது என்னன்னாக்கா போகக்காரகன், அவரே யோகக்காரகன். ஏன்னா விரையாதிபதி 5ஆம் அதிபதி, பூர்வ புண்ணியஸ்தானாதிபதி. ஒரு துளி கூட கெடுக்காது இந்த தசை. இது பின்னாடி வரக்கூடிய தசை தான். 69 வயசுக்கு மேலே இந்த சுக்கிரதசை வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு அப்படி கிடையாது. இது உங்கள் பசங்களுக்கு செல்லுபடியாகும். சின்ன வயசில் குட்டி சுக்கிரன் வரும் இல்லையா, அந்த குட்டி சுக்கிரன் அப்பா அம்மாவுக்கு ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணும். பையனுக்கு சுக்கிரதசைங்க, இல்லை பொண்ணு பிறந்திருக்கு அதுக்கு சுக்கிரதசைங்க, இந்த பையனோட அப்பாவுக்கு நல்ல வளர்ச்சிங்க, கார் வாங்கிட்டாரு, வீடு வாங்கிட்டாரு, சொத்து வாங்கிட்டாரு அப்படின்ற மாதிரி ஒன்று வரும் இல்லையா, அந்த குட்டி சுக்கிரன். அந்த குட்டி சுக்கிரன் மாதிரி தான் உங்களுக்கு பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை. ஆனால் பின்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை அப்படிங்கிறது உங்களுக்கு உடல்நிலையை பாதிக்கும். முன்னாடி வரக்கூடிய சுக்கிரதசை அப்படிங்கிறது, அதாவது குட்டி சுக்கிரன் இருக்கு இல்லையா, உங்களுக்கே குட்டி சுக்கிரன் வருது, இல்லை உங்கள் பசங்களுக்கு குட்டி சுக்கிரன் வருது அப்படின்னாக்கா, சின்ன வயசில் குட்டி சுக்கிரன் வருதுனாக்கா அது மனசை பாதிக்கும். இந்த லவ் சம்மந்தப்பட்டது, பெண் தொடர்புகள், லவ் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், ரொம்ப நல்ல பேர் எடுக்கிறதெல்லாம் அதில் தான். படிப்பு, வேலைவாய்ப்பு எல்லாத்துலேயுமே கொடுத்துரும். அது லவ் மட்டுமே கொடுக்காது, எல்லாத்துலேயுமே கொடுத்துரும். நினச்சதெல்லாம் சாதிக்கக்கூடியது இந்த சுக்கிர பகவான் நல்லா இருந்துச்சுனாக்கா இந்த குட்டி சுக்கிரன் நல்ல ஒரு அமைப்பில் வந்துடும், நல்ல பலன்களை கொடுத்துரும். பின்னாடி வரக்கூடியது உடல்நிலையை மட்டுமே பாதிக்கும். உணவு பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கவனமாக இருக்குது இந்த காலகட்டங்களில். நெடுந்தூர பயணங்களை தவிர்ப்பது இந்த நேரங்களில் நல்லது. தியானம், யோகாலாம் பண்ணலாம். நீங்கள் கோயில் குலமாக போயிட்டு வாங்க. இந்த சுக்கிரதசையில் நிறைய நல்லது உங்கள் பசங்களுக்கு தான் நடக்கும். வேலை வாய்ப்பு யாருன்னா தேடினாங்கன்னு வச்சுக்கல, வீட்டில் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு உங்களோட தசை அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். ஏன்னா பொருளாதார வரவு கொடுக்கணும். ஏன்னா உங்கள் மூலயமா கொடுக்க முடியாது, உங்கள் பசங்களுக்கு தான் கொடுக்கும், பேரப்பிள்ளைகளுக்கு கொடுக்கும். நல்ல ஒரு சந்தோஷமான காலம் அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சுய ஜாதகத்தில் நல்ல ஆதிபத்தியம் பெற்று இந்த சுக்கிர பகவான் தசை நடத்தணும். அது ஒன்று மட்டும்தான், எல்லாத்துக்குமே விதிவிலக்கு உண்டு. இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய கெடுபலன்கள் நடந்திருந்தால் தசாபுத்தி ரீதியாக நிறைய மாற்றங்களை கொடுக்கும். நன்றி.